ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 22வது நாள், 22வது திருப்பாவை. அங்கன்மா ஞாலத்து. அங்கன்மா ஞாலத்து அரசரபி மான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே அங்கன்மா ஞாலத்து அரசரபி மான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். சங்கம் ஏறுப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே, கிங்கிணி வாய் செய்த தாமரை போலே செங்கன் சேருக சிறதே எம்மேல் விழியாபோ. செங்கன் சேருக சிறதே எம்மேல் விழியாபோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போலே அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியே. அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியே. எங்கள் மேல் சாபம் இழிந்தேடோ எம்பாவாய். இந்த திருப்பாவிலையும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவை துயில் எழுப்புறா. அவருடைய அருங்குணங்களை எல்லாம் சொல்லி அவரை உறக்கத்திலிருந்து துயில் எழுப்புறா. அங்கன்மா ஞாலத்து அரசர், அதாவது எங்களை விட இந்த உலகத்தை, இந்த ஜெகத்தை ஆளுகின்ற வல்லமை பொருந்திய அரசர்கள் எல்லாம் தற்பெருமை கொள்வார்களாம். எங்களை மாதிரி யார் இந்த உலகத்தை ஆட்சி புரிகிறான்? அப்பேற்பட்ட தலைகணம் வாய்ந்த தற்பெருமை கொள்ளும் இந்த உலகத்தை ஆளும் மா மன்னர்கள் எல்லாம் கூட நீ பள்ளி கொண்டிருக்கிற உன்னுடைய சைன அறையில உன்னுடைய அந்த திருப்பள்ளி, அதாவது உன்னுடைய கட்டில சுத்தி சத்சங்கத்துக்கு காத்து கொண்டே இருக்கும் பக்தர்களை போற தலை குனிஞ்சிட்டு அவ்வளவு பவ்யமா அவ்வளவு பயபக்தியோட நின்று இருக்கா. அதே மாதிரி நீ நாங்களும் அப்படித்தான் உன்னோட கட்டில சுத்தி நின்று இருக்கோம். அப்பே அவர்களை போலத்தான் நானும் என் தோழிகளும் உன்னுடைய பள்ளி கொண்டு இருக்கிற அந்த உன்னுடைய சைன அறையில அந்த கட்டில சுத்தி நாங்களும் அப்படித்தான் பயந்த பக்தியோட அன்போட பாசத்தோட உன்னுடைய அருளுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். உன்னுடைய கடைக்கண் பார்வை, உன்னுடைய அருள் நிறைந்த பார்வைக்காக தான் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். கண்ணா கிருஷ்ணா, நீ எப்படி தெரியுமா எங்களை பார்க்கணும்? அதாவது ஆண்டாள் என்ன அழகா வர்ணிக்கிறா பாருங்க. அவருடைய வர்ணனை என்ன ஒரு ஆண்டாளுக்கு என்ன ஒரு அழகுணர்ச்சி, அந்த வர்ணனை செய்யறது, இமேஜினேஷன் என்ன அழகா வர்ணிக்கிறா. எப்படி கிருஷ்ணர் பகவான் கண்களை திறந்து பார்க்கணும்னா ஆண்டாளே அவள் தோழிகளையும், அதாவது அந்த கிங்கிணி அந்த சலங்கையில சின்ன சின்ன மணி இருக்கும், அது அரைகுறையா தான் வாய் திறந்திருக்கும். அந்த மாதிரி அந்த சலங்கையில் உள்ள சின்ன மணிகளை போல திறந்தும் திறக்காதமா இருக்கிற அந்த மணிகளை போலவும், சலங்கையில் உள்ள மணிகளை போலவும், முள்ள அழகா மலர்கின்ற தாமரை பூ போலவும், சூரியனும் சந்திரனும் ஒன்னா உதிச்ச எப்படி இருக்கு கோடி சூரிய பிரகாசம். அப்பேற்பட்ட ஒளிமயமான உன் கண்களை அழகாக மெல்ல மெல்ல திறந்து நீ எங்களை பார்க்கணும். அப்படி நீ பார்த்தியானா எங்கள் மேல இருக்கிற சாபங்கள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் என்னைக்குமே இந்த பூவுலக நிம்மதியாய் வாழ்வோம். கிருஷ்ணா கண்ணா, தயவு செய்து உன்னுடைய கடைக்கண் பார்வை, உன்னுடைய அருட்பார்வை எங்கள் மீது விழும்படி செய். கண்களை திறந்து அருள் செய். எங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் இந்த பூவிலகில் வாழ்வதற்கு நீதான் அருள வேண்டும் என்று ரொம்ப அழகா ஆண்டாள் கிருஷ்ண பகவானை வேண்டிக்கிறார். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.